ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸை தாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட்ச் பாக்ஸு சம்டைம்ஸ் நமத்து போயிடும். ஸோ அதை யூஸ் பண்ண முடியாத அளவு மாறிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸில் கொஞ்சமாக அரிசியை கலந்து வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அது நமத்து போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது மழை காலம் குளிர்காலத்துக்கு இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வெயில் காலத்தில் நமத்து போச்சுன்னா அந்த மேட்ச் பாக்ஸை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி அல்லது சன்கிளாஸோ தேவைப்படும் போது தான் ரொம்ப ரேராக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற டைமெல்லாம் ஒரு மூலையில் இருக்கும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சிக்கு நம்ம எடுக்கலான்னு எடுக்கும் பட்சத்தில் அந்த கண்ணாடியை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும். ஒரு எந்த வித சொல்யூஷனும் இல்லாமல் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த கண்ணாடியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் டூத் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டலாம் கொஞ்சமாக கண்ணாடியோட முன் சைடும் பின் சைடும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈர துணியை வச்சு அந்த கண்ணாடியை தொடச்சி எடுத்திங்கன்னா நொடியில் பளிச்சுன்னு மாறிடும். ஸோ பாருங்கள், அப்ளை பண்ணி தொடச்சி காட்டுறேன். ஸோ சிம்பிள் ட்ரிக் பாருங்கள், பளிச்சுன்னு மாறிடுச்சு. தேவைப்படும் போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் பசங்க அவங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. லஞ்ச் பேக், பவுச்சு, பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும் பட்சத்தில் சம்டைம்ஸ் மற்ற பசங்க எல்லாம் ஒரே மாதிரி கலர் எடுத்துகிட்டு வர்றதுனால பசங்க எல்லாம் அவங்களோட திங்ஸை சம்டைம்ஸ் மிஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்களோட எடுத்துகிட்டு போகிற திங்ஸை எப்படி அப்படியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் எடுத்துக்கோங்க. வெள்ளை பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்கள் பசங்களோட பேர் எழுதிடுங்க, எந்த கிளாஸ்ன்னு எழுதிடுங்க. எழுதிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செல்லோ டேப் இருக்குது இல்லைங்களா, அந்த செல்லோ டேப்பை இந்த மாதிரி அந்த பேப்பரோட முன் சைடும் பின் சைடும் ஒட்டி எடுத்துடுங்க. எக்ஸ்ட்ரா போர்ஷனை கட் பண்ணிடுங்க. ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓட்டை போட்டுருங்க. அந்த பேப்பரில் ஓட்டை போட்டு ஒரு நூலை மாட்டிடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் பசங்களோட பவுச்சு, பேகு, லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி அந்த ஜிப்பில் மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் பசங்கக்கிட்ட இதுதான் உன்னோட பேக் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடுங்க. பசங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்களோ அப்படி சேஃபாக எடுத்துகிட்டு வருவாங்க. சிம்பிள் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற அம்மாங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். நீங்கள் அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாமல் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் சூடு பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் அப்படியே இருக்கும். சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் 2 டீஸ்பூன் டீ தூளை சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி டீ தூளை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த டிகாஷனை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இந்த டிகாஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபர்னிச்சர்னால் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபர்னிச்சரை இந்த டிகாஷனை வச்சு ஒரு ஒயிட் கிளாத்தை யூஸ் பண்ணி தொடச்சோன்னா சூப்பராக வார்னிஷ் பண்ண மாதிரி சும்மா பளிச்சுன்னு மாறிடும். ஸோ பாருங்கள், சோஃபாவை க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஸோ துடைக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சும்மா பளிச்சுன்னு மாறுறது தெரியும். சிம்பிள் ஐடியா. நார்மலாக நம்ம டீ செஞ்சதுக்கப்புறம் அந்த டீ தூளை தூர போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி ஃபர்னிச்சர் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த டிகாஷனை யூஸ் பண்ணிக்கிடலாம். இது ஃபர்னிச்சருக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் உள்ள கண்ணாடி க்ளீனிங்க்கும் இந்த டிகாஷன் சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பின் வந்து சம்டைம்ஸ் வந்து மொக்கையாக இருக்கும். நம்ம போட வேண்டிய ட்ரெஸ்ஸில் அந்த பின்னை மாட்டும்போது அந்த பின்னு வந்து உள்ளே இறங்கவும் இறங்காது. ஸோ அதனால் டென்ஷன் தான் ஏறும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ சோப்பில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த பின்னை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய ட்ரெஸ்ஸில் அந்த பின்னை மாட்டினோன்னா அந்த பின் வந்து ஸ்மூத்தாக உள்ளே இறங்கும். ஈஸியாக மாட்டிடலாம். சிம்பிள் ட்ரிக் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னை யூஸ் பண்ணி மாட்டுறேன். நல்ல ஸ்மூத்தாக உள்ளே இறங்குது. ஸோ எமர்ஜென்சி டைம் நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூடான பொருள் டீ, காஃபி, பால் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் ஊற்றும்போது அந்த கண்ணாடி டம்ளர் விரிசல் விட்டு உடைய அதிக வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூடான பொருளை கண்ணாடி டம்ளரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சில்வர் ஸ்பூன் அந்த டம்ளரில் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஊற்ற வேண்டிய பொருளை ஊற்றினோன்னா அந்த ஹீட் எல்லாத்தையும் அந்த ஸ்பூன் அப்சர்வ் பண்ணிக்கிடும். அதனால் விரிசல் விட வாய்ப்பு இருக்காது. சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.